வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு மோதும் வேட்பாளர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய மோதும் வேட்பாளர்கள் நிகழ்ச்சியில் 4 வேட்பாளர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் களம் காணக்கூடிய வேட்பாளர்கள். சென்னையினுடைய நுழைவு வாயிலாக விளங்கக்கூடிய தாம்பரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து மோதக்கூடிய இந்த வேட்பாளர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் திமுக வேட்பாளரான டாக்டர் கிருத்திகா தேவி, அதிமுக வேட்பாளரான திரு சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரான திருமிகு தமிழ்ச்செல்வி மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளரான திரு சரத்குமார் ஆகிய 4 வேட்பாளர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். 4வருக்கும் வணக்கம், உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் முதல்ல டாக்டர் கிருத்திகா தேவியிடமிருந்து ஆரம்பிக்கிறேன். இது கரண்ட் சிட்டிங் டிஎம்கே உடைய ஒரு தொகுதியாகவும் இருக்கிறது. எப்படி இருக்கு வரவேற்பு களத்துல? களம் யாருக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு பார்க்கிறீங்க? களம் ரொம்ப 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 சந்தோஷமான களமா இருக்கு. ஏற்கனவே எங்களோட வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கு. மக்கள் ரொம்ப எழுச்சியோட இருக்காங்க. எங்க போனாலும் ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறாங்க. எங்க கழக அரசோட கடைசி 5 ஆண்டுகால சாதனை இது இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. மக்கள் இன்னும் நிறைய எதிர்பார்க்கறாங்க. அதுக்கு இப்ப நம்ம வந்திருக்கக்கூடிய இப்ப நம்ம தளபதி அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த மேனிபெஸ்டோ ஒரு சூப்பர் ஸ்டார் மேனிபெஸ்டோவா இருக்கிறதுனால எங்களுடைய வெற்றிங்கிறது உறுதியா இருக்கு. பொதுவா தாம்பரம் தொகுதி அப்படின்னா எல்லா பகுதிகளையும் உள்ளடக்கிய ஒரு இடமா இருக்கு. கல்வி நிலையங்கள், கோயில்கள், தொழில் நிறுவனங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு பகுதி. நிறைய மக்கள் வந்து செல்கிற ஒரு பகுதியாகவும் இருக்கும். அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கோரிக்கைகள் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில இவையெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னா எதை பட்டியலிடலாம்? இந்த கடந்த 5 ஆண்டு காலத்துக்கு முந்தைய 10 ஆண்டு காலம் ரொம்ப இருண்ட தாம்பரமா இருந்தது. ஒரு போக்குவரத்து வசதியோ, ஒரு குடிநீர் வசதியோ, ஒரு ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டிஸோ எதுவுமே இல்லாம ஒரு இருண்ட தாம்பரமா இருந்தது. ஆனா அதுலயும் இந்த கடைசி 2 டென்யூர் நாங்க தான் திமுக இருந்தாலும் நாங்க ஆளும் கட்சியாக இல்லாத காரணத்தினால கடந்த 5 ஆண்டு காலம் ரொம்ப சிறப்பான ஒரு தாம்பரமா கொண்டு வந்திருக்காரு அண்ணன் சிட்டிங் எம்எல்ஏ SR ராஜா அவர்கள். இங்க பாத்தீங்கன்னாக்க நல்ல குடிநீர் வசதிகள் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. பாதாள சாக்கடை திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. பிறகு ஹெட் குவார்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் திறந்து ஒரு மருத்துவ சேவை நல்ல கட்டமைப்போட இங்க இருக்கு. பேஷண்ட்ஸ் எங்கேயும், பயனாளர்கள் வேற எங்கேயும் தேடி போகாம இருக்கக்கூடிய அளவுக்கு இங்க வசதிகள் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஏரிகளும் குளங்களும் தூர்வாரப்பட்டு அருமையா காலையிலயும் சாயங்காலமும் குழந்தைகள் விளையாடுறதுக்கு, இல்ல பெரியவங்க ஒரு நடைபாதை அந்த மாதிரி ரொம்ப பிரமிப்பூட்டும் வகையில ஒரு தாம்பரம் ஒரு மெரினா மாதிரி ஒரு தோற்றத்தை இப்போ ஏற்படுத்தி இருக்காங்க. இன்னும் நிறைய அதுவும் நம்ம கழக அரசு இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு நகராட்சியாக இருந்த தாம்பரம் இப்ப மாநகராட்சி ஆனதுனால ரொம்ப சிறப்பான முறையில செயல்பட்டு மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. போதாததுக்கு நம்ம கலைஞர் உரிமை தொகை, விடியல் பயணம் திட்டம், காலை உணவு திட்டம்னு எண்ணற்ற திட்டங்களால ஒட்டுமொத்த தாம்பரமுமே ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. அதுலயும் ஒரு பெண் வேட்பாளரை இப்ப அறிவிச்சிருக்கிறதுனால இரட்டிப்பு சந்தோஷத்தோட இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள். நிச்சயமா டாக்டர், தொடர்ந்து பேசலாம். நான் மற்ற வேட்பாளர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு வர திருமிகு தமிழ்ச்செல்வி, 117 வேட்பாளர்கள் பெண்கள், 117 வேட்பாளர்கள் ஆண்கள் அப்படின்னு சமபலத்துல களம் காண்றீங்க. தாம்பரம் சட்டமன்ற தொகுதி எப்படி இருக்கு களம்? வெற்றி வாய்ப்பு யாருக்கு சாதகமா இருக்கு? தாம்பரம் சட்டமன்ற தொகுதியின் பொதுமக்களுக்கும் நியூஸ் 18 தொலைக்காட்சியினுடைய மக்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தமிழர் கட்சி தாம்பரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவில் முதலாக நாம் தமிழர் கட்சி தான் ஒரு பெண் வேட்பாளரை அங்கே நிறுத்தியது. அந்த வகையிலே அங்கே ஒரு முதல் பெண் வேட்பாளர் என்ற பேரை முதல்ல நாங்கள் எடுத்துக்கிட்டோம். பிறகுதான் திமுக கொண்டு வந்தது. அதனால் முதல் பெண் வேட்பாளர்ன்ற இது தகுதியை நான் தான் முதல்ல பெற்றுட்டேன். தாம்பரம் சட்டமன்ற தொகுதின்னு எடுத்து பார்த்தோம்னா அத்தொகுதியில் திமுக 10 ஆண்டுகள் 2016 2026 வரை ஆட்சி பண்ணிடும்.
அதுக்கு முன்னாடி அதிமுக. இருவேறு கட்சிகள் தான் இருந்தன அந்த காலத்தில். திமுக விட்டால் அதிமுக, அதிமுக விட்டால் திமுக என்ற போக்கு இருந்தது. இன்று 2016 தொடங்கி அரசியலை ஆரம்பிக்கிற நாம் தமிழர் கட்சியில் இன்று ஒரு பெரும் மாற்றத்தை நாங்கள் விதைச்சிருக்கோம். அது கொள்கை அளவில் விதைச்சிருக்கோம். என்ன கொள்கை என்று பார்த்தால், இருவேறு கட்சிகள் 50 ஆண்டுகால வரலாறு உடையது அதிமுகவும் திமுகவும். ஆனால் எதை வைத்து அவர்கள் ஓட்டு கேட்கிறார்கள் என்று சொன்னால், இலவசங்களை வைத்து ஓட்டு கேட்கிறார்கள். திமுக 1000 என்று சொன்னால் உடனே அதிமுக 1500 என்று கூறுகிறது. அதிமுக இல்லத்தரசிகளுக்கு குளிர்சாதன பெட்டி என்று சொன்னால் உடனே அதிமுக குளிர்சாதன பெட்டி என்று சொல்கிற பொழுது திமுக உடனே 8000க்கு நீங்கள் மகளிர் சென்று எதை வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம், உங்களுக்கு கூப்பன் தருகிறேன் என்று சொல்லுது. இது எப்படி செய்தித்தாளில் வெளிப்பட்டது என்று சொன்னால் அடுத்தடுத்த நாட்களிலே வெளிப்பட்டது. இதை பார்த்த மக்கள் என்ன இது, அது படித்த மக்கள் என்று இல்லை, படிக்காத மக்கள் கூட என்ன இது, இப்படியா நம்ம அவ்வளவா நாம் இலவசத்துக்கு மயங்குகிறோம் என்ற கேள்வியை அவங்களே எழுப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். நீங்க அது இலவசம் அப்படின்றீங்க, நாம் தமிழர் கட்சி இலவசத்துக்கு எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு புள்ளியில உறுதியா இருக்கு. ஆனா அதை மக்கள் நல திட்டங்கள் அதை ஒரு வெல்ஃபேர் ஸ்கீமா தான் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவர்களினுடைய பார்வை. அது இலவசங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படியே பொருட்கள் கொடுத்தாலும் அது விலையில்லா பொருட்கள் அப்படின்னு தான் அதற்கு பெயர் சொல்லணும்னு அவங்களுடைய பார்வையை வைக்கிறாங்க. நலத்திட்ட உதவிகள்ன்றது அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, மக்களிடத்தை நான் போகும்போது எதிர்பார்ப்பது என்னன்னா, நல்ல குடிநீர் வேணும், நல்ல பாதை வேணும், அவர்களுக்கு எந்த இடத்திலையும் கையூட்டு லஞ்சம் இல்லாத அரசு நிர்வாகம் வேணும். இதை அடுத்து பார்த்தா போக்குவரத்து. இதைத்தான் மக்கள் திரும்ப திரும்ப கேட்கிறார்களே தவிர, நீங்கள் கேட்காததை ஓட்டுக்காக இலவசம் என்ற பெயரிலே சொல்வதைத்தான் மக்கள் வெறுக்கிறாங்க. அப்ப நாங்க கிட்ட போகும்போது எங்களை ஒரு மாற்று சக்தியாக அவங்க பார்க்கறாங்க. அந்த மாற்று சக்திக்கு நிச்சயமாக நாங்கள் ஓட்டளிப்போம். இத்தனை ஆண்டு காலம் இருபெரும் கட்சிகளுக்கு ஓட்டளித்து விட்டோம், உங்களை நாங்கள் மாற்று சக்தியாக பார்க்கிறோம். ஏனென்றால் அதற்கு அடிப்படை காரணம் கொள்கை அடிப்படையில் நாங்கள் முன்னேறுவதுதான். அதனால எங்களுக்கு பெருத்த வரவேற்பு இருக்கு, எல்லா இடத்துலையும் பெருத்த வரவேற்பு இருக்கு. நீங்கள் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குவதுதான் 2 கட்சிகளுடைய வரலாறாக இருக்கிறது. எங்களுக்கு போகும் இடங்கள் எல்லாம் நீங்கள் பணத்தை வைத்துக் கொள்ளுங்கள், செலவுக்கு என்ன செய்வீர்கள் என்று பணத்தை கொடுத்த காட்சி இப்பொழுது கூட என்னுடைய கைபேசியில் இருக்கிறது. நீங்கள் 100 வைத்துக் கொள்ளுங்கள், எங்களால் முடிந்தது தேநீர் வாங்குங்கள், குடியுங்கள் சொல். இப்படிப்பட்ட ஒரு மக்களுடைய எழுச்சியை நாங்கள் பார்ப்பதால் என்னுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். முதல் பார்வையாகவும் எடுத்துக்கிறேன். பேசலாம். திரு சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், தாம்பரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக அப்படிங்கிற ஒரு அந்த மாற்றத்திற்குட்பட்ட ஒரு தொகுதியாகத்தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பகுதியை சார்ந்தவர், இந்த பகுதியை நன்கு அறிந்தவர் அப்படிங்கிற முறையில் இந்த முறை களம் காண்கிறீர்கள். எப்படி இருக்கு களம்? களம் எங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது. கடந்த 10 ஆண்டு காலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தோல்வி, இந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியின் தோல்வி எங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கூட்டி இருக்கிறது. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அருமையண்ணன் எடப்பாடி 4.5 ஆண்டு கால நல்லாட்சியை பற்றி இன்றைக்கு மக்கள் பெரிதும் போற்றி வரவேற்கிறார். அதுவும் குறிப்பாக கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியை பார்த்ததற்கு பிறகு அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சியை மிகவும் விரும்புகிறார். மீண்டும் அவர் முதலமைச்சராக வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு தாம்பரத்தில் இருக்கக்கூடிய பெருவாரியான மக்களின் எண்ணமாக இருக்கிறது. இன்றைக்கு அதனை நாங்கள் நேராக கண்கூடாக காணக்கூடிய ஒரு நிலைமை தொகுதி முழுவதும் இருக்கிறது. நன்றி ராஜேந்திரன். முதல் பார்வையை எடுத்துக்கிறேன். திரு சரத்குமார், முதல் முறையா தேர்தல் அரசியல்ல களம் காண்கிறீர்கள். தமிழ்நாட்டினுடைய அனைத்து தொகுதிகளிலும் போட்டி எப்படி இருக்கு களம்? மக்களினுடைய வரவேற்பு எப்படி இருக்கு? முதல் முறையா களத்துக்கு போறீங்க. தாம்பரம் தொகுதி மக்களுக்கும் மற்றும் நியூஸ் 18 சேனலுக்கும் வணக்கம். அதாவது மக்கள் எங்க போனாலும் மாற்றம் வேண்டும் என்பதுதான் விரும்புறாங்க. நாங்க ஊழல் இருக்கிற ஆட்சியை பார்த்துட்டோம். ஒரு நேர்மையான ஒரு சுத்தமான ஒரு தலைவர் வந்திருக்காரு. அதுவும் எங்களுக்காக அவர் இருக்கிற உச்சத்தை விட்டுட்டு பல கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு ஒருத்தர் மக்களுக்காக மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் வராருன்னா எங்களுக்கு அதுதான் வேணும், அந்த ஆட்சி தான் வேணும்ன்று எல்லா இடத்துலயும் மாற்றம் வேணும் தான். உங்களுக்காக தான் இந்த தடவை ஃபுல் சப்போர்ட் அப்படின்ட்டு. அதாவது நீங்க இங்க பாத்தீங்கன்னா முதல்ல இந்த திமுக ஆட்சியில அடிப்படை வசதிகளே முதல்ல முறையாக இல்லை. சரியான ரோடு வசதி இல்லை, மூடப்பட்ட வடிகால் கால்வாய் இல்லை, டிரைனேஜ் சிஸ்டம்
ஓகே, நகராட்சியாக இருக்கும் போல வந்த திட்டம் இன்னும் மாநகராட்சியா மாறியும் அந்த திட்டம் முடியல. இதனால என்ன ஆகுதுன்னா, ஏரிகள்ல போயிட்டு வடிகால் கால்வாய் மூலியமா அந்த கழிவு நீர்கள் போய் ஏரிகள்ல கலக்குது. இப்பயும் நீங்க நிறைய நியூஸ்ல பாத்துருப்பீங்க, செம்பாக்கம் ஏரியில கலக்கிறது, சிட்லப்பாக்கம் ஏரியில கலக்குறதுன்னு. அப்படின்னும் போது நம்மளோட நிலத்தடி நீர் அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டு இங்க குடிக்கிறதுக்கு ப்ராப்பரான நிலத்தடி நீர் கிடையாது, ஒரு மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அதாவது இதுதான் முக்கியமான மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு அடிப்படையான வசதிகள். இது இல்லாம ஸ்ட்ரீட் லைட்ஸ் முறையாக எந்த இடத்துலயும் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கிடையாது, ஸ்பீட் பிரேக்கர்ஸ் முறையாக கிடையாது, எங்க பார்த்தாலும் டிராபிக் ஜாம்ஸ், மக்கள் நடந்து போறதுக்கு நடைபாதைகள் கிடையாது. அதாவது இதுக்கு முன்னாடி 2011 மினிஸ்டரா இருந்த அதிமுக ஆட்சியில தாம்பரம் சண்முக ரோட்ல வணிகர்களுக்கு நடமாடுற இடத்துல ஒரு பிரிட்ஜை போட்டு மூடினாங்க. அடுத்த வாக்குறுதியா திமுக சொல்லப்பட்டது என்னன்னா, 2016லயும் சரி 2021லயும் சரி அந்த பிரிட்ஜை நாங்க மாத்தி அமைச்சு அங்க மக்கள் நடமாடக்கூடிய ஒரு இடமா தாம்பரம் மாறும். சென்னையோட நுழைவாயில் தாம்பரம் தான். அப்படின்னு மூலம் முக்கியமான பகுதியான அந்த சண்முக ரோடைய இவங்க மறைச்சிட்டு இப்ப வரைக்கும் அந்த சண்முக ரோட ஓபன் பண்ணல. அத பாத்தீங்கன்னா டாக்ஸ்ல முறைகேடு இருக்கு, டம்மி ரிசிப்ட் போட்டு பல லட்சம் Zone 3, Zone 4, Zone 5ல நிறைய டாக்ஸ் முறைகேடு நடந்திருக்கு, டெண்டர் முறைகேடு நடந்திருக்கு. ஒரே ஆளுக்கு தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மொத்த டெண்டரும் போய் சேர்ந்திருக்கு. ரோடுக்கு ஒரே ஆளு தான் எடுத்திருக்காங்க, கால்வாய்க்கு ஒரே ஆளு தான். இங்க பாத்தீங்கன்னா டம்பிங் யார்டு இருக்கு, அதாவது குப்பை கொட்டுற இடம், அந்த வெயிட்டிங்ல கூட அவங்க தான் டெண்டர் முறைகேடு நடந்திருக்கு. சோ எல்லாம் ஒரே இடமா இந்த மாதிரி ஒரே விஷயங்களே தொடர்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. நகராட்சியா இருக்கும் போல இருக்கிறது தான் மாநகராட்சியா. என்ன ஒண்ணு, வெளியே மட்டும் அழகுபடுத்திருக்காங்களே தவிர உள்ள மக்கள் இன்னும் இருட்டுலதான் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் மக்களோட கோரிக்கை மாற்றம் வேண்டும், உங்க தளபதி வர வேண்டும், இந்த தடவை விசில் சின்னத்துக்கு தான் எங்கள் வாய்ப்பு அப்படின்ட்டு தொடர்ச்சியாக மக்கள் உங்களை வரவேற்கிறாங்க. அந்த வரவேற்புக்கான ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறீங்க. பேசலாம் சரத்குமார். டாக்டர் கிருத்திகா தேவி, இப்போ கடந்த 2 முறையா திமுக சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி கடந்த முதல் 5 ஆண்டு காலம் 16 அப்படிங்கிறது வேணா அது அதிமுக ஆட்சியா இருக்கலாம். இந்த கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில நிறைய வாக்குறுதிகள் முன்வைக்கப்பட்டது, ஆனா அது முறையா நிறைவேற்றப்பட்டதா? மிக குறிப்பா நீர்நிலைகள் பாதுகாப்பு, வெள்ள மேலாண்மை உள்ளிட்ட அந்த விஷயங்கள்ல அதெல்லாம் சரி செய்யப்பட்டதாங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிக்கிறேன். இது தொடர்ச்சியா இவங்க தாவேகா சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்த அது ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயமே கிடையாது. ஒரு சோசியல் லைஃபுக்கு வந்துட்டாக்கா நான் அதை விட்டுட்டு வந்தேன், இதை விட்டுட்டு அப்படி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிஸியான பிராக்டிஷனரா தாம்பரத்துல லீடிங் ஆப்ஸ்டட்ரிஷியன் கைனகாலஜிஸ்டா நான் இருக்கேன். இப்ப அதை விட்டுட்டு நான் நான் அரசியலுக்கு வந்துட்டேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? எனக்கு பிடிச்சிருக்கு, மக்களை ரீச் ஆகணும்னு சொல்லி நான் இதுக்கு வந்துட்டு நான் உச்சபட்ச நடிகரா அதை விட்டுட்டு வந்தீங்கன்னா இப்ப அந்த சம்பாதிச்சதெல்லாம் இங்க என்ன மக்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தீங்களா? அப்படி கிடையாது. முதல்ல அந்த மாதிரி பேசுறத இவங்க நிறுத்திக்கணும். யாரும் யாருக்கும் புண்ணியம் பண்றதுக்கு வரல, மக்களுக்கு சேவைக்கு வந்திருக்கும் பொழுது அதை பார்க்கணும். ஒண்ணு, உங்க கேள்விக்கு அப்படி ஒரு சேவைக்கு வரும்போதுதான் எங்களை வரவேற்கிறாங்கன்னு சொல்றாங்க டாக்டர். அவங்க சேவைக்கு எல்லாருமே வந்திருக்கோம். இப்ப அண்ணன் உட்கார்ந்து இருக்காரு, அவரும் சேவை பண்ணதான் வந்திருக்காங்க, அக்கா உட்கார்ந்து இருக்காங்க, எல்லாருமே சேவை பண்ணதான் வந்திருக்கோமே தவிர இது நம்ம அரசியலுக்கு வரக்குள்ள நம்ம தனிப்பட்ட ஒரு நம்மளுடைய ஒரு ஆசை சந்தோஷம் மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு வரோமே தவிர இந்த இவ்வளவு ரூபாயை விட்டுட்டு வந்தேன்னா வராதிங்க, யார் கேட்டாங்க? அப்படி எல்லாம் ஒண்ணும் யாரும் யாருக்கும் புண்ணியம் பண்ண வேணாம். இப்போ நம்ம நிறைவேற்ற திட்டம்னு பாத்தீங்கன்னா 700 கோடி ரூபாய் மதிப்புல பாதாள சாக்கடை திட்டம் அமல்படுத்திருக்கோம். மழை நீர் வடிகால் பணிகள்லாம் முடிச்சூர்ல நிறைவேற்றப்பட்டு தாம்பரத்துல அரசு அந்த ஹெட் குவார்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் பண்ணிருக்கோம், போக்குவரத்து நெரிசலை குறைச்சிருக்கோம், தாம்பரம் மாநகராட்சியோட தரத்தை உயர்த்தி இருக்கோம், சாலைகள்லாம் சீர் அமைக்கப்பட்டிருக்கு, பாதாள சாக்கடை திட்டமும் அருமையா போயிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா மழை வந்த பொழுது அதிமுக ஆட்சியில இருந்த பொழுது வெள்ளத்துல உட்கார்ந்துருந்தோம், அதெல்லாம் சீர் செய்யவே ரொம்ப நாள் ஆகுது. ஆனா இப்ப எங்க தளபதி ஆட்சி வந்த பிறகு மழை நீர்னு வந்தா உடனே இம்மிடியட்டா நம்ம கழக ஆட்சி இம்மிடியட்டா இன்னைக்கு மழை பெஞ்சுன்னா நாளைக்கே அது சால்வ் ஆகிற மாதிரி மழை நீரே இல்லாம தேங்கி இருக்காம வடிகால் பணிகள்லாம் அருமையா நடந்து எந்த விதமான அசம்பாவிதங்களும் ஆகாம தான் நம்ம இந்த 5 வருட காலமா இருக்கு.
4 வழிச்சாலை இதெல்லாம் வந்துருச்சுன்னா இந்த டிராபிக் எல்லாம் குறையும். அதுக்கான முயற்சிகள் தான் இருக்கு. அதனாலதான் நாங்க திராவிட மாடல் 2.0 அதுல தாம்பரம் வந்து ஒரு கோல்டன் கேட்டா மாறுறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுக்கலாம்னு மக்கள்கிட்ட வாக்கு கேட்கிறோம். ஓகே, பேசுவோம். ராஜேந்திரன், இப்ப கடந்த முறை அதாவது சிட்லப்பாக்கம் ஏரியையும் சரத்குமார் குறிப்பிட்டு பேசினார். அது நீங்க நீர்நிலை பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயங்களிலும் எடுக்கப்பட்டிருக்க நடவடிக்கைகளா என்னென்ன பார்க்கலாம்? செங்கல்பட்டு மாவட்டம் என்று சொன்னால் ஏரியில் நிறைந்த மாவட்டம் என்றுதான் பெயர். ஆமா. ஆனா தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஏரிகள் கழிவுநீர் குட்டைகளாக தான் இருக்கு. மாண்புமிகு அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 2017ஆம் ஆண்டு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க சிட்லப்பாக்கம் வருகின்ற பொழுது அந்த ஏரியை பார்த்தார்கள். ஏரிக்கு 25 கோடி ரூபாய் நிதி உதவினை அளித்து மேம்பாட்டிற்கான பணியினை துவக்கி வைத்தார். ஆனா இந்த 5 வருஷத்துல 20% பணிகள் தான் நடைபெற்றன. ஏற்கனவே மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சியில் 50% பணிகள் நிறைவு பெற்றிருந்தன. நாங்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தினோம். ஆனால் 30% பணிகள் இன்னும் நிறைவு செய்யப்படாமல் அவசரமாக இந்த ஏரி இன்றைக்கு மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து விடப்பட்டிருக்கிறது. இந்த ஏரியின் மேற்கு பக்க கரை இன்னும் செப்பனிடப்படவில்லை. இது போலதான் பல ஏரிகள் இன்றைக்கு கேட்பாரிட்டு கிடைக்கிறது, கழிவுநீர் குட்டைகளாக இருக்கிறது. தாம்பரத்திலே பல்வேறு பிரச்சனைகளை இவர்கள் தீர்க்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. 5 பேரூராட்சிகளையும் 5 நகராட்சிகளையும் இணைத்து அவசரமாக மாநகராட்சியாக உருவாக்கினார். மாநகராட்சிக்கு என்று ஒரு அலுவலகம் கிடையாது. தாம்பரம் நகராட்சி அலுவலகத்தின் பெயர் பலகை எடுத்துவிட்டு தாம்பரம் மாநகராட்சி என்கின்ற பெயர் பலகையை வைத்ததை தவிர இவர்கள் செய்த வேறு எந்த நல்ல காரியமும் அங்கே கிடையாது. இன்றைக்கு அவசரமாக மாவட்ட தலைமை மருத்துவமனை ஒன்று திறக்கப்பட்டிருக்கு. அங்க போதிய டாக்டர் இல்ல, போதிய செவிலியர்கள் இல்ல. எல்லா மருத்துவமனைகளிலும் பின்பக்கமாக தான் பிணவரை இருக்கும். ஆனா நோயாளிகள் நுழைகின்ற போதே பிணவரையை பார்த்து விட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த ஹாஸ்பிட்டல் போனா எல்லாரும் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்றாங்க. இப்படிப்பட்ட நிலைமை தாம்பரம் முழுவதும் இருக்கிறது. ஒரு அடிப்படை வசதிகளை கூட இவர்கள் இந்த 5 வருடங்களாக செய்யவில்லை. எல்லா பூங்காக்களும் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சியில முறையாக பராமரிக்கப்பட்டது. பராமரிப்புக்கென ஆட்கள் போடப்பட்டார்கள். இன்றைக்கு அந்த ஆட்களுக்குள்ளே சமூக விரோத செயல்கள் தான் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட அவலங்கள் தொடர்ந்து இந்த 5 ஆண்டு காலத்தில் மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, நீங்க இந்த 5 ஆண்டு கால ஆட்சியின் மீதான விமர்சனங்களை வைக்கிறீங்க. அதுதான் உங்களுடைய தேர்தல் பரப்புரையாகவும் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இங்க திருமதி தமிழ்ச்செல்வியோ அல்லது சரத்குமாரோ சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, திமுக அதிமுக இருவரும் மாறி தான் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அந்த சட்டமன்ற தொகுதியில் அவர்கள் தான் உறுப்பினர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா அடிப்படை பிரச்சனைகளே அங்க இன்னும் தீரல அப்படிங்கிறது தான் இவங்க 2 பேருடைய குற்றச்சாட்டும். மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அம்மா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு முதலமைச்சரானதுக்கு பிறகு பல்வேறு நல்ல காரியங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒரு சிலவற்றை நான் உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வருவதை எனது கடமையாக கருதுகிறேன். இப்ப பாத்தீங்கன்னா மழை வெள்ளத்தால் 2017ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் 10 அமைச்சர்களோடு தாம்பரம் தொகுதிக்கு வந்தாங்க. அப்ப தாம்பரம் தொகுதியில மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களை எல்லாம் ஆறுதல் சொல்லி சிட்லப்பாக்கம் பகுதிக்கு மட்டும் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கட் அண்ட் கவர் என்று சொல்லக்கூடிய ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின், வெள்ள வடிகால், அந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் சாதாரண ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் அல்ல, மிகப்பெரிய சாலைகளை 15 அடிக்கு பொளந்து அதில் உள்ள மண்ணெல்லாம் எடுத்துட்டு கீழே கால்வாய்களை அமைத்து மேல கான்கிரீட் ரோடு போட்டாங்க. இது ஒரு பரீட்சார்த்த முறையாக தாம்பரத்திலே தான் நடைபெற்றது. ஓகே, நான் இதுக்கான பதில்களையும் வாங்கிக்கிறேன் டாக்டர் கிருத்திகா தேவி கிட்ட. திருமதி தமிழ்ச்செல்வி, இப்போ நீங்க பரப்புரைக்கு போறீங்க, தொகுதியை அறிந்தவர் அப்படிங்கிற முறையில் எதுவெல்லாம் மக்கள் வைக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகளாக இருக்கிறது, இதுவெல்லாம் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டியது அப்படிங்கிற கோரிக்கைகளாக மக்கள் என்ன முன்வைக்கிறாங்க? இப்போ சிட்லப்பாக்கம் பகுதியில் பார்த்தீங்கன்னாலே அந்த சிட்லப்பாக்கம் ஏரி இருக்குது. அந்த ஏரியை வந்து ஒரு கொஞ்சம் மேம்படுத்தி மக்கள் வந்து நடைபயணம் செல்வதற்காக இது பண்ணிட்டாங்க. ஆனால் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா புதுசாக கடைகள் முளைத்துள்ளன. ஒரு மக்கள் நெருக்கம் மிகுந்த பகுதியாக தாம்பரம் மாறிவிட்ட பிறகு
அந்த அந்த இடம் வந்து ஏரியினுடைய இதுவே புனிதத்தையே கெடுத்துடுது. இந்த பக்கம் இருக்கிற கடைகள்னால அங்கே வர டிராஃபிக் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரங்கநாதன் தெருவில் இருக்கும், நம்ம கடை வீதிக்கு வரவங்க அந்த கூட்டம் போல் அந்த சிட்லப்பாக்கம் ஏரியில் இருக்குது. அதில் பல விபத்துகள் நடக்குது. பாதையும் அங்கே சரியில்லை. அதை நம்ம சரி பண்ணணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உள்ள எல்லா பகுதியிலும் உள்பக்கத்தில் பார்த்தா முன்னாடி மினி பஸ்ன்னு விட்டுருந்தது இல்லையா, அந்த மினி பஸ் போல் மக்கள் கேட்குறது என்னென்னா, எங்களால் ஒரு ஆட்டோவுக்கு ஒரு 300 ரூபாய் கொடுத்துட்டு போக முடியல, ஏன் அந்த மினி பேருந்து இங்கெல்லாம் வரக்கூடாதா, எங்களுக்கு என்ன மக்களுக்கு என்னதான் வேணுன்றது அவங்க ஏன் எனக்கு தெரியலையா. இன்னொன்று தாம்பரத்தினுடைய வடமேற்கு பகுதியில் கூட புலிக்குருடன் ஒரு இடம் இருக்குது, அங்கே பாதையே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் போனால் மலை ஏறுவீங்களா, அது மாதிரி தான் நான் ஒவ்வொரு வீட்டுக்கு ஏறி போய் வாக்கு கேட்டேன். என்ன நடக்குதுன்னா பாதையே இல்லை. அந்த பாதை இல்லை என்று சொல்லி மக்கள் சொல்லி நாம் தமிழர் கட்சி கையெழுத்து இயக்கம் நடத்தி அப்பொழுது இருக்கிற ஆட்சியரிடம் கொடுத்து அங்கே பாதை வருது. அதாவது ஆட்சி நடத்துகிறவர்கிட்ட போய் சொல்ல முடியல, அரசாங்கத்திட்ட போய் நம்ம முறையிட முடியல, ஆட்சி நடத்துகிற அதிகாரத்தில் போய் முறையிட்டு தான் அதை வாங்க முடியுது. நாங்கள் ஆட்சியில் இல்லாத போதே எங்களை நம்பி தான் அவர்கள் அந்த கையெழுத்து போட்டு நாங்கள் 500 குடும்பங்கள் இருக்குது அந்த புலிக்குருடன் இடத்துல. அதே பக்கத்தில் ஏன்னு பார்த்தா குன்றுமேடுன்ற ஒரு பகுதி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க குவாரியை வெட்டிட்டாங்க. குவாரியில் மழை தண்ணீர் தேங்கிடுது. இதுவரை ஒரு ஆண்டுக்கு 5 குழந்தைகள் அங்கே இறந்துருக்குறாங்க. இதுவரை நடந்துகிட்டே இருக்கு. அது போல் மக்கள் வந்து இதை வந்து நமக்கு சொல்கிறாங்க, இதை வந்து நீங்கள் வந்தீங்கன்னா இதை எங்களுக்கு தேர்ந்தெடுத்தாங்க. இன்னொரு இடம் வந்து பல இடங்களில் பட்டாக்கள் கொடுக்கப்படுறது. அந்த பட்டாக்கள் கொடுக்கப்படுறது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாகவும் ஒரு நடைமுறையுடைய நீதிமன்றத்தினுடைய இதன் அடிப்படையில் சிக்கலான ஒன்று தான், நம்ம ஏற்றுக்கிறோம் அதை. ஆனாலும் கூட தொடக்கமாக 20 ஆண்டு காலமாக வாழ்ந்து விட்டு அந்த பூர்வகுடி மக்களை திடீர்னு அகற்றுறதுன்றது பெரிய வேதனை அவங்களுக்கு தந்திருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எதுவுமே நீங்கள் செய்ய வேணாம், இங்கே இருக்கிற இடத்த காப்பாற்றி கொடுங்க, இது அவங்க கேட்குறாங்க. சரிவர செய்யப்படாமல் அதை முறையற்ற டெண்டரு முறையற்றது 1276 கோடி ஊழல் பாதாள சாக்கடை திட்டத்தில் நடைபெற்றதாக நம்ம அறிகிறோம். இப்படி அதை வந்து மக்கள் வந்து ரொம்ப இப்போ தெளிவாயிட்டாங்க. அதாவது அவங்கள்ட்ட எதுவுமே நம்ம சொல்ல முடியல, எங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி அவங்க நம்மகிட்டயே அந்த விண்ணப்பத்தை வைக்கிறத நாங்கள் பார்க்குறோம், கேட்டுட்டு வந்தோம். நிச்சயமா. சரத்குமார், இப்ப பரப்புரைக்கு போகும்போது மக்கள் உங்களிடம் வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கைகள் என்னவாக இருக்கு, நீங்க உங்க தரப்புல கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்னவா இருக்கு? கண்டிப்பா சார் சொல்றேன். அதுக்கு முன்னாடி மேடம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, அதுக்கான விஷயத்தை நான் சொல்ல வேண்டியது. தமிழ்நாட்டோட விஷயங்கள் வரலாறு தெரியாம பேசுறாங்க மேடம். ஆக்சுவலி அண்ணா அவர்களும் சரி, எம்ஜிஆர் அவர்களும் சரி, மக்களை நேசிக்கிறதுனாலதான் அனைத்தையும் விட்டுட்டு அரசியலுக்குள்ள வந்தாங்க. அதே அடிப்படையில தான் எங்கள் தளபதி அவர்கள் வந்திருக்கனால தான் இன்னைக்கு அவர் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளரா இருக்காரு. ரெண்டாவது இல்ல அவங்களும் அதான் சொல்றாங்க, நானும் ஒரு தொழில்முறை மருத்துவர் தான், நானும் அதை விட்டுட்டு தானே அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற. அதுதான் சார் எங்க சார் மேடம்க்கு வந்து தெரியலையே, அடிப்படை வசதிகளே இங்க இல்லன்ற ஒரு விஷயம் தெரியல. மேடம் வந்து ஹாஸ்பிட்டல்லே அதிகமா இருந்து ஏசிலேயே இருந்ததுனால வெளியே வந்து பார்த்தது இல்ல. வந்து கடப்பேரி சைடு வந்து பாருங்க, கன்னடபாளையம் சைடு வந்து பாருங்க. கன்னடபாளையம் சைடுல குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல சார். தண்ணி எப்படி தெரியுமா இருக்கும், எல்லோ கலர்ல இருக்கும். அங்க இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் பேஷண்ட், ஆஸ்மா பிரச்சனை, ஓகேங்களா, 6 பெண்களுக்கு கர்ப்பப்பையே இல்ல, ஏன்னா அங்க இருந்த பக்கத்துல இருந்த குப்பமேடுனால. அதே மாதிரி கடப்பேரி உள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முறையான ஒரு சாலை வசதி இருக்காது, லைட் வசதி இருக்காது, குடிநீர் வசதி கிடையாது, அந்த மாதிரியான எந்த ஒரு வசதியுமே கிடையாது. நீங்க இன்னைக்கும் முடிச்சூர் பக்கம் எல்லாம் போனீங்கன்னா முறையான ஒரு ஸ்ட்ரீட்லயுமே லைட் வசதி கிடையாது, ரோடு வசதி கிடையாது, அந்த மாதிரியான வசதிகள்லாம் இங்க எதுவுமே கிடையாது. சர்வீஸ்னா இங்க இருக்காங்க சார் தாம்பரத்துல சேஷகிரி டாக்டர்னு 5 ரூபா 10 ரூபாய்க்காக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேடம் வந்து சொல்றதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம், சரிங்களா? முதல்ல இங்க வந்து நல்ல அட்மாஸ்பியரோட ஸ்கூல்ஸ் இருக்கா நீங்க பாருங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸோட ஸ்கூல்ஸ் இருக்கான்னு பாருங்க, உள்ள அந்த ஸ்கூல்ஸ்ல இருக்க பாத்ரூம்ஸ் நல்லா இருக்கான்னு பாருங்க, சரிங்களா? இல்ல பசங்க விளையாடுறதுக்கு ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் இருக்கா, இது ஸ்போர்ட்ஸ்க்கான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கான்னு பாருங்க. முதல்ல ப்ராப்பர் கிரவுண்ட் இருக்கான்னு பாருங்க. ஒரு கிரவுண்ட் கூட இல்ல, டிடிகே கிரவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு கிரவுண்ட் ரெடி பண்ணாங்க. அந்த கிரவுண்டுக்கு சார்ஜஸ், பிளே கிரவுண்டே கிடையாது சார் தாம்பரத்துல. பஸ்ல அவ்வளவு பிளே கிரவுண்ட்ஸ் இருக்கும். நான் இதே மண்ணுல பிறந்தேன், இங்கதான் வளர்ந்தேன், எங்க அப்பாவும் இங்கதான் இருந்தாரு, எல்லாமே அப்ப இருந்ததே இருக்கும். நாங்க அடிப்படையில இருந்து இங்க எல்லாமே பார்த்து வளர்ந்துருக்கோம். இன்னைக்கு பசங்க போய் விளையாடுறதுக்கு ஒரு பிளே கிரவுண்ட்ஸ் கூட கிடையாது. ஹாஸ்பிட்டல் உங்க தரப்புல என்ன வாக்குறுதிகள் முன்வைக்கிறீங்க சார்? தாவேக்க தரப்புல நாங்கள் வெற்றி பெற்றால் இதெல்லாம் நிறைவேற்றுவோம் என்னென்னலாம் முன்வைக்கிறீங்க சார்? ஒரு பியூர் கிளீன் தாம்பரம் சார், கரப்ஷன் இல்லாத ஒரு கிளீன் தாம்பரம், அடிப்படை வசதிகள் கூடிய ஒரு கிளீன் தாம்பரம், நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கூடிய ஒரு கல்வி,
ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஓகேங்களா, பசங்க விளையாடுறதுக்கு பிளே கிரவுண்ட்ஸ், சரிங்களா, எல்லாமே முறையாக மக்களுக்கு தேவையான விஷயங்கள். பிளஸ் இங்க வந்து முதல்ல ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ், எந்த ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கூட கிடையாது, மெடிக்கல் காலேஜோ எந்த ஒரு காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் கிடையாது. ப்ராப்பரான ஒரு கவர்மெண்ட் காலேஜ் வேணும் சார். டிராபிக் இல்லாத ரோடு வசதிகள், ஓகேங்களா, மக்கள் ஈஸியாக நடமாறி செல்லக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் போகக்கூடிய ஷேர் ஆட்டோஸா இருக்கட்டும், இல்ல மினி பஸ்ஸஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் மக்கள் ஈஸி ஆக்சஸ்க்கான விஷயங்கள் எல்லாமே பண்ணி கொடுப்போம் சார். சரிங்க, நன்றி டாக்டர் கிருத்திகா தேவி. இப்ப நீங்க மூவருக்குமே பதில் சொல்லணும், பதிலும் சொல்லிடுங்க, நீங்க முன்வைக்கக்கூடிய வாக்குறுதிகளையும் அப்படியே சுருக்கமா சொல்லிடுங்க. மாநகராட்சியில டெண்டர்ங்கிறது வெளிப்படையான ஒண்ணு, டிரான்ஸ்பரன்சி. அது வந்து யாருக்கும் சாதகமாகவும் கொடுக்கல, டிரான்ஸ்பரண்டா அது டெண்டர் எடுத்தது. இவரு சரத் சொல்றது அத்தனையுமே ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ். அதுக்கு எந்த தரவுகளும் இல்ல, எந்த ப்ரூஃபும் கிடையாது. யார் வேணா இந்த மாதிரி எதை வேணா பேசலாம். அந்த சமுதாய நலக்கூடம் சொன்னாங்க, அது ஒரு தரமற்ற வகையில வந்து அந்த சமுதாய கூடம் கட்டப்பட்டதுனால மக்களோட பாதுகாப்பு கருதி தான் நம்ம அதை இடிச்சோமே தவிர, மத்தபடி அது எல்லாரோடைய ஒப்பீனியனும் வாங்கிட்டு தான் அதை இடிச்சிருக்கோம். ஓகே, நான் இப்ப வாக்குறுதி என்ன கொடுக்கறேன்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் எல்லாமே நல்லா கரெக்டா போயிட்டு இருக்கு. ஒரு மருத்துவரா இருக்கிறதுனால அவர் சொன்ன மாதிரி அள்ளி தெளிச்சு ஒரு மெடிக்கல் காலேஜ், ஒரு கவர்மெண்ட் காலேஜ் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அதெல்லாம் வரணும்னா அதுக்கு எவ்வளவு ஆக்ஷன்ஸ் வேணும், என்னென்ன பட்ஜெட்டிங் வேணும், எவ்வளவு இடம் வேணும்னு இருக்கு. பட் ஒரு மருத்துவரா என்னால என்ன சொல்ல முடியும் அப்படின்னாக்க, ஒரு நல்ல ஒரு சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், பிரத்யேகமா சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், அதே மாதிரி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஒண்ணு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஹாஸ்பிட்டல்ல அப்கிரேட் பண்ணி மல்டி ஸ்பெஷாலிட்டி அண்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நம்ம ஒரு மெடிக்கல் காலேஜும் வரணும். அதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் நான் எடுப்பேன். சுத்தமான குடிநீர் அது வர்றதுக்கு சென்னை மெட்ரோவோட நம்ம ஒரு அலைன்மெண்ட் போட்டுக்கலாம். தென் பாதாள சாக்கடை திட்டத்தை வந்து கம்ப்ளீஷன் பண்ணி திராவிட மாடல் 2.0ல தாம்பரம் ஒரு அழகான ஒரு மருத்துவர், மகப்பேறு மருத்துவர், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ஒரு அழகான தாம்பரம் உருவாக்குறதுக்கு ஏசி ரூம்ல இருந்த டாக்டர்னு சொன்னாலும் நாங்க தான் 24 மணி நேரமும் வேலை செஞ்சு உயிரை காப்பாத்தணுங்கிறது கொரோனா காலத்துல இருந்தே நாங்க ப்ரூவ் பண்ணிருக்கோம். அதை அவர் மறந்துட்டாரு, ஞாபகப்படுத்த விரும்புறேன். நன்றி டாக்டர். தாம்பரம் சட்டமன்ற தொகுதியினுடைய ஒரு பரந்துபட்ட பார்வை, 360 டிகிரியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சரி செய்ய வேண்டிய பிரச்சனைகள், கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் அப்படின்னு நிறைய பேசி இருக்கிறோம். 4 வேட்பாளர்களுக்கும் எங்களுடைய நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அமர்வில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட 4 வேட்பாளர்களுக்கும் நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.